CBSE 12th Standard English Prose Flamingo in Tamil. Third lesson, Deep Water. CBSE English 12th Standard Flamingo Prose in Tamil, presented by R. Ravikrishnan. ஆழமான நீர், டீப் வாட்டர். ஆசிரியர்கள் பற்றி. வில்லியம் டக்ளஸ் மினசோட்டாவின் மெயின் மாநிலத்தில் பிறந்தார். பொருளாதார மற்றும் அறிவியல் இளங்கலை பட்டம் பெற்ற பிறகு அவர் யாக்கியமாவில் 2 ஆண்டுகள் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். இருப்பினும் அவர் இதில் சலிப்படைந்து சட்டத் தொழிலை தொடர முடிவு செய்தார். அவர் ஏல் பல்கலைக்கழகத்தில் பிராங்க்லின் டி. ரூஸ்வெல்ட் சந்தித்து ஜனாதிபதியின் ஆலோசகராகவும் நண்பராகவும் ஆனார். டக்ளஸ் தனிமனித உரிமைகளின் முன்னணி ஆதரவாளராக இருந்தார். அவர் 1975 31 ஆண்டுகள் பதவிக்காலத்திற்கு பிறகு ஓய்வு பெற்றார். மேலும் நீதிமன்ற வரலாற்றில் மிக நீண்ட காலம் பணியாற்றி நீதிபதியாக திகழ்கிறார். பின்வரும் பகுதி வில்லியம் ஓ. டக்ளஸின் ஆஃப் மேன் அண்ட் மவுண்டைன்ஸ் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. சிறு வயதில் வில்லியம் டக்ளஸ் ஒரு நீச்சல் குளத்தில் கிட்டத்தட்ட மூழ்கிவிட்டதை இது வெளிப்படுத்துகிறது. இந்த கட்டுரையில் அவர் தண்ணீரை பற்றி, தனது பயத்தை பற்றியும், அதன் பிறகு அவர் இறுதியில் எப்படி வென்றார் என்பதை பற்றியும் பேசுகிறார். பயம் குறித்த அவரது விவாதத்தை ஆதரிக்க இந்த தேர்வின் சுயசரிதை பகுதியில் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது கவனியுங்கள். உரையில் உள்ள இந்த சொற்களையும் சொற்றொடர்களையும் கவனித்து சூழலிலிருந்து அவற்றின் பொருளை யூகித்தறியுங்கள். ஆண்ட்ராய்டு சாலமன் மீன். தவறான சாகசம். ஒரு கார்க்கை போல் மேற்பரப்புக்கு மிதந்து வருதல். வாழ்க்கை திரை விழுந்தது. குளம் முழுவதும் மின்னும் பின்னுமாக. எனக்கு 10 அல்லது 11 வயதாக இருக்கும்போது அது நடந்தது. நான் நீந்த கற்றுக்கொள்ள முடிவு செய்திருந்தேன். யாகியாமாவில் உள்ள யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷனில் இருந்து ஒரு நீச்சல் குளம் அதற்கு சரியான வாய்ப்பை வழங்கியது. யாகியாமா ஆறு ஆபத்தானது. அம்மா தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டே இருந்தார். மேலும் ஆற்றில் மூழ்கியிருந்த ஒவ்வொருவரின் விவரங்களையும் என் மனதில் பசுமையாக வைத்திருந்தாள். ஆனால் யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் நீச்சல் குளம் பாதுகாப்பாக இருந்தது. அதன் ஆழம் குறைந்த பகுதியில் 2 அல்லது 3 அடி ஆழம் மட்டுமே இருந்தது. மறுமுனையில் 9 அடி ஆழம் இருந்தாலும் சரிவு படிப்படியாக இருந்தது. நான் ஒரு ஜோடி நீச்சல் மிதவைகளை வாங்கிக் கொண்டு குளத்திற்கு சென்றேன். எனக்கு நடப்பது பிடிக்காது. அதற்குள் நுழைந்து எனது ஒல்லியான கால்களை காட்ட வேண்டும். ஆனால் என் கர்வத்தை அடக்கிக் கொண்டு அதை செய்தேன். இருப்பினும் ஆரம்பத்தில் இருந்து நான் தண்ணீரில் இருக்கும்போது அது எனக்கு ஒருவித வெறுப்பை ஏற்படுத்தியது. எனக்கு 3 அல்லது 4 வயதாக இருக்கும்போது அப்பா என்னை கலிபோர்னியாவில் உள்ள கடற்கரைக்கு அழைத்து சென்றதில் இது தொடங்குகிறது. அவரும் நானும் அலைகளுக்கு நடுவே ஒன்றாக நின்றோம். நான் அவரை பிடித்துக் கொண்டேன். ஆனாலும் அலைகள் என்னை தள்ளி என் மீது அடித்து சென்றன. நான் தண்ணீரில் புதைந்து போனேன். என் மூச்சு நின்றுவிட்டது. நான் பயந்து போனேன். அப்பா சிரித்தார். ஆனால் அலைகளின் கட்டுக்கடங்காத சக்தியைக் கண்டு என் இதயத்தில் பேரச்சம் குடியிருந்தது. YMCA நீச்சல் குளத்துடனான எனது அறிமுகம் விரும்பத்தகாத நினைவுகளை மீண்டும் கிளறி குழந்தைத்தனமான அச்சங்களை தூண்டியது. ஆனால் சிறிது நேரத்தில் எனக்கு நம்பிக்கை வந்தது. எனது புதிய நீச்சல் மிதியடிகளுடன் மற்ற சிறுவர்களை பார்த்து அவர்களை பின்பற்றி கற்றுக்கொள்ள முயன்று நீந்தினேன். வெவ்வேறு நாட்களில் 2-3 முறை இதை செய்து தண்ணீரில் இயல்பாக உணரத் தொடங்கியிருந்த போது அது துரதிர்ஷ்டமான சம்பவம் நிகழ்ந்தது. வேறு யாரும் இல்லாத நேரத்தில் நான் நீச்சல் குளத்திற்கு சென்றேன். அந்த இடம் அமைதியாக இருந்தது. தண்ணீர் அசைவற்றிருந்தது. மேலும் அதன் தரை ஓடுகள் பதிக்கப்பட்ட தளம் ஒரு குளியல் தொட்டியை போல வெண்மையாகவும் சுத்தமாகவும் இருந்தது. தனியாக உள்ளே செல்ல எனக்கு தயக்கமாக இருந்ததால் மற்றவர்களுக்காக காத்திருக்க நான் குளத்தின் ஓரத்தில் அமர்ந்தேன். நான் அங்கு சென்று அதிக நேரம் ஆகவில்லை. அப்போது சுமார் 18 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரிய முரட்டு பையன் ஒருவன் உள்ளே வந்தான். அவனுக்கு மார்பில் அடர்த்தியான முடி இருந்தது. அவன் அழகான உடல்வாகுடன் பாயும் தசைகளையும் காட்டும் கால்களையும் கைகளையும் கொண்டிருந்தான். அவன், ஹாய் ஒல்லி, உன்னை தண்ணீரில் தள்ளினால் எப்படி இருக்கும் என்று கத்தினான். அதன் பிறகு அவன் என்னை தூக்கி ஆழமான பகுதிக்கு வீசினான். நான் உட்கார்ந்த நிலையில் தரையிறங்கி தண்ணீரை விழுங்கி உடனடியாக அடிமட்டத்திற்கு சென்றேன். நான் பயந்திருந்தேன். ஆனால் என் சுயநினைவை இழக்கும் அளவுக்கு இன்னும் பயப்படவில்லை. கீழே செல்லும் வழியில் நான் திட்டமிட்டேன். என் கால்கள் அடிமட்டத்தை தொட்டவுடன் ஒரு பெரிய பாய்ச்சல் குதித்து மேற்பரப்பிலிருந்து வந்தது. அதில் மல்லாந்து படுத்து குளத்தின் விளிம்பிற்கு நீந்தி செல்வேன். கீழே செல்வது மிகவும் நீண்ட தூரமாக தோன்றியது. அந்த 9 அடி 90 அடி போல தெரிந்தது. நான் தரையை தொடுவதற்கு முன்பே என் நுரையீரல் வெடித்துவிடும் போலிருந்தது. ஆனால் என் கால்களை தரையை தொட்டதும் என் முழு பலத்தையும் திரட்டி நான் நினைத்தபடி ஒரு பெரிய பாய்ச்சலை மேல் நோக்கி நிகழ்த்தினேன். ஒரு கார்க்கை போல நான் மிதந்து மேற்பரப்பிற்கு வருவேன் என்று கற்பனை செய்தேன். அதற்கு பதிலாக நான் மெதுவாக மேலே வந்தேன். நான் என் கண்களை திறந்தபோது அங்கே எதுவும் இல்லை.
ஆனால் அழுக்கு மஞ்சள் நிறம் கலந்த தண்ணீர் எனக்கு பதட்டம் ஏற்பட்டது. ஒரு கயிற்றைப் பிடிப்பது போல மேலே கைகளை நீட்டினேன். ஆனால் என் கைகள் தண்ணீரை மட்டுமே பற்றிக் கொண்டன. எனக்கு மூச்சு திணறியது. நான் கத்த முயன்றேன். ஆனால் எந்த சத்தமும் வரவில்லை. பிறகு என் காதுகளும் மூக்கு தண்ணீரும் வெளியே வந்தன. ஆனால் என் வாய் வரவில்லை. நான் தண்ணீரில் மேற்பரப்பில் தவித்தேன். விழுங்கினேன். மூச்சு திணறியது. என் கால்களை மேலே தூக்க முயன்றேன். ஆனால் அவை செயலிழந்து விறைப்பாக தொங்கின. ஒரு பெரும் சக்தி என்னை அடியில் இழுத்துக் கொண்டிருந்தது. நான் கத்தினேன். ஆனால் தண்ணீர் மட்டும் என் சத்தத்தை கேட்டது. குளத்தின் அடிமட்டத்திற்கு திரும்பும் நீண்ட பயணத்தை நான் தொடங்கியிருந்தேன். ஒரு கனவில் தவிர்க்க முடியாத சக்தியுடன் போராடுவனைப் போல என் பலத்தை செலவழித்து கீழே செல்லும் தண்ணீரை தாக்கினேன். என் மூச்சு முழுவதும் நின்றுவிட்டது. என் நுரையீரல்கள் வலித்தன. என் தலை வலித்தது. எனக்கு தலை சுற்றியது. ஆனால் எனக்கு அந்த உபாயம் நினைவுக்கு வந்தது. குளத்தின் அடியிலிருந்து பீறிட்டு வந்து ஒரு மாதிரி மேற்பரப்புக்கு கார்க். நான் தண்ணீரில் மல்லாந்து படுத்து தாக்குவேன். என் கைகளால் அசைத்து கால்களால் உதைப்பேன். பிறகு எனக்கு கிடைக்கும் குளத்தின் விளிம்பிற்கு சென்று பாதுகாப்பாக இரு. நான் முடிவில்லாமல் கீழே கீழே சென்றேன். என் கண்களை திறந்தேன். பார்க்கக்கூடிய கருமையான நீர் எதுவும் இல்லை. ஊடுருவ முடியாத மஞ்சள் நிற ஒளியுடன் கூடிய நீர் மட்டுமே. பிறகு புரிந்து கொள்ள முடியாத, கட்டுப்படுத்த முடியாத ஒரு முழுமையான பேரச்சம் என்னை பற்றி கொண்டது. அதை அனுபவிக்காது எவராலும் புரிந்து கொள்ள முடியாத பேரச்சம் அது. நான் தண்ணீருக்கு அடியில் அலறிக் கொண்டிருந்தேன். பயத்தால் விரைந்து இறுகி போய் தண்ணீருக்கு அடியில் செயலிழந்து போயிருந்தேன். என் தொண்டையிலிருந்து வந்த அலறுகள் கூட உறைந்து போயிருந்தன. என் இதயமும் தலையில் ஏற்பட்ட படபடப்பும் மட்டுமே நான் இன்னும் உயிருடன் இருப்பதாக சொன்னன. பிறகு அந்த பேரச்சத்தின் நடுவே சிறிதளவு பகுத்தறிவு பிறந்தது. தரையை தொடும்போது நான் குதிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இறுதியாக எனக்கு கீழே இருந்த ஓடுகளை உணர்ந்தேன். அவற்றை பற்றிக்கொள்ள முயல்வது போல் என் கால் விரல்களை நீட்டினேன். என்னிடமிருந்த முழு பலத்தையும் கொண்டு குதித்தேன். ஆனால் குதித்ததால் எந்த பயனும் இல்லை. தண்ணீர் என்னை சுற்றி அப்படியே இருந்தது. நான் கயிறுகள், ஏணிகள், நீச்சல் இறக்கைகள் என எல்லாவற்றையும் தேடினேன். தண்ணீரை தவிர வேறொன்றும் இல்லை. மஞ்சள் நிற நீர்த்திரள் ஒன்று என்னை அழுத்தி பிடித்திருந்தது. ஒரு பெரும் மின்சாரம் பாய்வது போல கடுமையான பயம் என்னை இன்னும் ஆழமாக பற்றி கொண்டது. நான் பயத்தில் நடுங்கி தவித்தேன். என் கைகள் அசையவில்லை. என் கால்கள் அசையவில்லை. நான் உதவிக்கு அழைக்க, அம்மாவை அழைக்க முயன்றேன். எதுவும் நடக்கவில்லை. பிறகு விசித்திரமாக வெளிச்சம் தெரிந்தது. நான் அந்த பயங்கரமான மஞ்சள் தண்ணீரிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தேன். குறைஞ்சபட்சம் என் கண்களாவது வெளியே வந்தன. என் மூக்கும் கிட்டத்தட்ட வெளியே வந்துவிட்டது. பிறகு நான் 3வது முறையாக கீழே இறங்க ஆரம்பித்தேன். மூச்சை உள்ளிழுத்து தண்ணீரை பெற்றேன். அந்த மஞ்சள் நிற ஒளி அணைந்து கொண்டிருந்தது. பிறகு விசித்திரமாக வெளிச்சம் தெரிந்தது. நான் அந்த பயங்கரமான மஞ்சள் தண்ணீரிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தேன். குறைஞ்சபட்சம் என் கண்களாவது வெளியே வந்தன. என் மூக்கும் கிட்டத்தட்ட வெளியே வந்துவிட்டது. பிறகு நான் 3வது முறையாக கீழே இறங்க ஆரம்பித்தேன். மூச்சை உள்ளிழுத்து தண்ணீரை பெற்றேன். அந்த மஞ்சள் நிற ஒளி அணைந்து கொண்டிருந்தது. பிறகு எல்லா முயற்சியும் நின்றது. நான் தளர்ந்தேன். என் கால்கள் கூட தளர்ந்தன. என் மூளை முழுவதும் ஒரு இருள் சூழ்ந்தது. அந்த பயத்தை துடைத்தெறிந்தது. அந்த பேரச்சத்தை துடைத்தெறிந்து இனி பீதி இல்லை. அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இது நன்றாக இருக்கிறது. தூக்க கலக்கமாக இருப்பது, உறங்க செல்வது, குதிக்க தேவையில்லை. குதிக்க முடியாத அளவுக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது. மென்மையாக தூக்கி செல்லப்படுவதாக நன்றாக இருக்கிறது. விண்வெளியில் மிதப்பது. மென்மையான கரங்கள் என்னை சுற்றி தாயின் கரங்களைப் போன்ற மென்மையான கரங்கள். இப்போது நான் உறங்க செல்ல வேண்டும். நான் மறதியை அடைந்தேன். வாழ்வின் திரை வீழ்ந்தது. அடுத்து எனக்கு நினைவு இருந்தது. நான் நீச்சல் குளத்தின் அருகே குப்புறப்படுத்தி வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தான். என்னை உள்ளே தள்ளியவன் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் நான் சும்மா விளையாடினேன் என்று யாரோ சொன்னார்கள். அந்த பையன் சாக கிடக்கிறான். இப்போது சரியாகிவிட்டது. அவனை லாக்கர் அறைக்கு தூக்கி செல்வோம். பல மணி நேரம் கழித்து நான் வீட்டிற்கு நடந்து சென்றேன். நான் பலவீனமாகவும் நடுங்கிக் கொண்டு இருந்தேன். படுக்கையில் படுத்தபோது நான் நடுங்கி அழுதேன். அன்று இரவு என்னால் சாப்பிட முடியவில்லை. பல நாட்களாக ஒரு பயங்கரமான அச்சம் இதயத்தில் குடிகொண்டிருந்தது. மிக சிறிய உடற்பயிற்சி கூட என்னை தளர்வடைய செய்து முழங்கால்களை தள்ளாட வைத்து வயிற்றுக்குள் குமட்டலை உண்டாக்கியது. படிக்கும்போதே யோசியுங்கள். வில்லியம் டக்ளஸ் குறிப்பிடும் துரதிர்ஷ்டமான நிகழ்வு என்பது என்ன? டக்ளஸ் குளத்தில் தூக்கி எறியப்பட்டபோது அவர் அனுபவித்த உணர்ச்சிகளும் அச்சங்களும் என்னென்ன? மேற்பரப்பிற்கு வர அவர் என்ன திட்டங்களை தீட்டினார்? இந்த அனுபவம் அவர் எவ்வாறு பாதித்தது? நான் மீண்டும் அந்த நீச்சல் குளத்திற்கு செல்லவே இல்லை. எனக்கு தண்ணீரை கண்டாலே பயம். என்னால் முடிந்த போதெல்லாம் அதை தவிர்த்தேன். சில ஆண்டுகளுக்கு பிறகு நான் காஸ்கேட்ஸ் மலைத்தொடரின் நீரை பற்றி அறிந்து கொண்டபோது அதில் இறங்க விரும்பினேன். நான் டைட்டன் ஆற்றிலோ அல்லது பம்பிங் ஆற்றிலோ இறங்கி நடக்கும் போதெல்லாம் குளத்தில் என்னை பற்றி கொண்ட அந்த பேரச்சம் மீண்டும் வந்துவிட்டது. அது என்னை முழுமையாக ஆட்கொள்ளும். என் கால்கள் செயலிழந்து விடும். பனிக்கட்டி போன்ற பேரச்சம் என் இதயத்தை பற்றி கொள்ளும்.
ஆண்டுகள் உருண்டோடியிருந்த போதும் இந்த குறைபாடு என்னுடனே இருந்தது. மெயின் ஏரிகளில் நிலத்தால் சூழப்பட்ட சால்மன் மீன்களை படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தேன். நியூ ஹாம்ப்ஷயரில் பாஸ்மீன் பிடித்தல், ஒரேகானில் உள்ள டெட் ஷூர்ஸ் மற்றும் மெட்டோலியஸ் ஆறுகளில் ட்ரவுட் மீன்களை பிடித்தல், கொலம்பியா ஆற்றில் சால்மன் மீன் பிடித்தல், காஸ்கட்ஸ் மலைத்தொடரில் உள்ள பம்பிங் ஏரி நான் எங்கு சென்றாலும் தண்ணீரை பற்றி அந்த அச்சம் உறுத்தும் பயம் என்னை பின்தொடர்ந்தது. அது என் மீன்பிடி பயணங்களை சீரழித்தது. படகோட்டுதல், தோணி பயணம் மற்றும் நீச்சல் ஆகியவற்றின் மகிழ்ச்சியை என்னிடமிருந்து பறித்தது. இந்த பயத்தை வெல்ல எனக்கு தெரிந்த எல்லா வழிகளையும் பயன்படுத்தினேன். ஆனால் என்னை அதன் பிடியில் உறுதியாக வைத்திருந்தது. இறுதியாக அக்டோபர் மாதம் ஒரு பயிற்றுனரை அமைத்து நீங்க கற்றுக்கொள்ள முடிவு செய்தேன். நான் நீச்சல் குளத்திற்கு சென்று வாரத்தில் 5 நாட்கள் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் பயிற்சி செய்தேன். பயிற்றுனர் என் இடுப்பில் ஒரு பெல்ட்டை போட்டார். அந்த பெல்ட்டுடன் இணைக்கப்பட்ட ஒரு கயிறு மேலே இருந்த கம்பியில் இயங்கும் ஒரு கம்பி வழியாக சென்றது. அவர் கயிற்றின் முனையை பிடித்துக்கொள்ள நாங்கள் மணிக்கணக்கில், நாள் கணக்கில், வாரக்கணக்கில் நீச்சல் குளத்தின் குறுக்கே முன்னும் பின்னுமாக சென்று வந்தோம். ஒவ்வொரு முறையும் நீச்சல் குளத்தை கடக்கும் போது சிறிதளவு பீதி என்னை பற்றி கொண்டது. ஒவ்வொரு முறையும் பயிற்றுனர் கயிற்றின் மீது தனது பிடியை தளர்த்தி தண்ணீருக்குள் மூழ்கும்போது பழைய பயத்தில் சிறிதளவு மீண்டும் வந்து என் கால்கள் உறைந்து போயின்றன. 3 மாதங்களுக்கு பிறகு அந்த பதற்றம் தளர ஆரம்பித்தது. பிறகு என் முகத்தை தண்ணீருக்குள் வைத்து மூச்சை வெளியே விடவும், மூக்கை உயர்த்தி மூச்சை உள்ளிழுக்கவும் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் அந்த பயிற்சியை நூற்றுக்கணக்கான முறை மீண்டும் செய்தேன். என் தலை தண்ணீருக்குள் மூழ்கும்போது என்னை பற்றி கொண்ட பீதியின் ஒரு பகுதியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டேன். அடுத்து அவர் என்னை நீச்சல் குளத்தின் ஓரத்தில் நிறுத்தி கால்களால் உதைக்க சொன்னார். வாரக்கணக்கில் நான் அதையே செய்தேன். முதலில் என் கால்கள் இயங்க மறுத்தன. ஆனால் அவை படிப்படியாக தளர்ந்தன. இறுதியில் என்னால் அவற்றை கட்டுப்படுத்த முடிந்தது. இவ்வாறு பகுதி பகுதியாக அவர் ஒரு நீச்சல் வீரரை உருவாக்கினார். ஒவ்வொரு பகுதியையும் அவர் செம்மைப்படுத்தியதும் அவற்றை ஒன்றிணைத்து ஒரு முழுமையான வடிவத்தை உருவாக்கினார். ஏப்ரல் மாதத்தில் அவர், இப்போது உன்னால் நீந்த முடியும், குதித்து நீச்சல் குளத்தின் நீளம் முழுவதும் தவழ்ந்து நீந்து என்றார். நான் செய்தேன். பயிற்றுவிப்பாளர் முடித்து விட்டார். ஆனால் நான் அத்துடன் முடித்துவிடவில்லை. ஒரு குளத்தில் தனியாக இருக்கும்போது நான் பீதி அடைவோனா என்று எனக்குள் ஒரு சந்தேகம் இருந்தது. நான் அதை முயற்சித்து பார்த்தேன். குளத்தின் நீளத்திற்கு மேலும் கீழும் நீந்தினேன். பழைய பயத்தின் சிறு தடயங்கள் மீண்டும் வந்து சேரும். ஆனால் இப்போது என்னால் புருவங்களை சுருக்கி அந்த பயத்தை பார்த்து சொல்ல முடிந்தது. என்னை பயமுறுத்த பார்க்கிறாயா? சரி, உனக்கு இதுதான் தண்டனை பார் என்று சொல்லிவிட்டு குளத்தின் மற்றொரு நீளத்திற்கு செல்வேன். இது ஜூலை மாதம் வரை தொடர்ந்தது. ஆனால் எனக்கு அப்போது திருப்தி ஏற்படவில்லை. அந்த பயமெல்லாம் நீங்கிவிட்டது என்பதில் எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் நான் ஏரிக்கு சென்றேன். நியூ ஹாம்ப்ஷயரில் உள்ள வென்ட்வொர்த் ட்ரிக்ஸ் தீவில் ஒரு படகுத்துறையிலிருந்து குதித்து ஏரியை கடந்து 2 மைல் தூரம் நீந்தி ஸ்டாம்ப் ஆக்ட் தீவை அடைந்தார். நான் கிரால், மார்பு நீச்சல், பக்கவாட்டு நீச்சல் மற்றும் முதுகு நீச்சல் ஆகிய முறைகளில் நீந்தினேன். ஒரே ஒரு முறை மட்டுமே அந்த பயம் மீண்டும் வந்தது. நான் ஏரியின் நடுவில் இருந்தபோது என் முகத்தை தண்ணீருக்குள் மூழ்கடித்தேன். அங்கே ஆழமற்ற தண்ணீரை தவிர வேறொன்றும் தெரியவில்லை. அந்த பழைய உணர்வு ஒரு சிறிய வடிவத்தில் திரும்பியது. நான் சிரித்துக்கொண்டே, சரி பயங்கரமே, நீ எனக்கு என்ன செய்துவிடலாம் என்று நினைக்கிறாய் என்றேன். அது தப்பி ஓடியது. நான் தொடர்ந்து நீந்தினேன். ஆனாலும் எனக்குள் சில சந்தேகங்கள் எஞ்சியிருந்தன. கிடைத்த முதல் வாய்ப்பிலேயே நான் மேற்கு நோக்கி விரைந்து டைட்டன் வழியாக கான்ராட் புல்வெளிகளுக்கும், அங்கிருந்து கான்ராட் ஓடைப்பாதை வழியாக மீட் பனியாற்றுக்கும் சென்று வார்ம் ஏரிக்கரையில் உயரமான புல்வெளியில் முகாமிட்டேன். மறுநாள் காலை டக் கார்பரான் வாழ்க்கை செய்வது போல என் ஆடைகளை கலந்து ஏரியில் குதித்து மறுகரைக்கு நீந்தி சென்று மீண்டும் திரும்பினேன். நான் மகிழ்ச்சியில் கத்தினேன். கில்பர்ட் சிகரமும் அந்த எதிரொலியை திருப்பி அடித்தது. நான் என் நீர் பயத்தை வென்றிருந்தேன். கடுமையான பேரச்சத்தை அறிந்து அதை வென்றவர்களால் மட்டுமே உணரக்கூடிய வகையில் அந்த அனுபவம் எனக்கு ஆழமான அர்த்தத்தை கொண்டிருந்தது. மரணத்தில் அமைதி இருக்கிறது, மரண பயத்தில் மட்டுமே பேரச்சம் இருக்கிறது என்பதை ரூஸ்வெல்ட் அறிந்திருந்தார். அவர், நாம் அஞ்ச வேண்டியதெல்லாம் பயம் மட்டுமே என்று கூறினார். இறக்கும் உணர்வையும் அந்த பயம் ஏற்படுத்திய பேரச்சத்தையும் நான் அனுபவித்திருந்தால் வாழ வேண்டும் என்ற விருப்பம் ஏதாவது ஒரு விதத்தில் தீவிரமடைந்தது. இறுதியாக பாதைகளில் நடக்கவும், சிகரங்களில் ஏறவும், பயத்தை தூக்கி எறியவும் நான் விடுதலை பெற்றதாக உணர்ந்தேன். படிக்கும்போதே யோசியுங்கள், டக்ளஸ் தனது நீர் பயத்தை போக்கிக் கொள்ள ஏன் உறுதியாக இருந்தார்? பயிற்றுவிப்பாளர் டக்ளஸை எவ்வாறு நீச்சல் உருவாக்கினார்? டக்ளஸ் அந்த பழைய பயத்தை வென்றதை எவ்வாறு உறுதி செய்தார்? உரையை புரிந்து கொள்ள முழுவது தான் கிட்டத்தட்ட நீரில் மூழ்கிய போது தன்னை பற்றி கொண்ட பீதி உணர்வை டக்ளஸ் வாசகருக்கு எவ்வாறு தெளிவுபடுத்துகிறார்? அந்த விளக்கத்தை உயிரோட்டமாக்கிய விவரங்களை விவரிக்கவும்.
டக்ளஸ் தனது தண்ணீர் பயத்தை எவ்வாறு வென்றார்? வயது வந்தவரான டக்ளஸ் தனது குழந்தை பருவத்தில் தான் அனுபவித்த பயங்கரத்தையும் அதிலிருந்து தான் மீண்டதையும் மேன் விவரிக்கிறார். இந்த அனுபவத்திலிருந்து அவர் என்ன பரந்த பொருள்களை பெறுகிறார்? உரையை பற்றி பேசுகிறது. நாம் பயப்பட வேண்டியதெல்லாம் பயம் மட்டுமே. நீங்கள் எப்போதாவது பயந்து இப்போது அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பயத்தை வென்றது பற்றிய மற்ற கதைகளையும் தைரியத்தையும் பற்றி மக்கள் என்ன கூறியுள்ளனர் என்பதையும் கண்டறிந்து விவரிக்கவும். உதாரணமாக நெல்சன் மண்டேலாவின் சுயசரிதையில் சித்தரிக்கப்பட்டுள்ள அவரது சுதந்திரத்திற்கான போராட்டத்தையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒடுக்குபவர்களையும் விடுவிப்பதற்கான தனது இலக்கை அடைவதில் அவர் காட்டிய விடாமுயற்சியும் நீங்கள் நினைவு கூறலாம். நீங்கள் 11ஆம் வகுப்பில் படித்த நாங்கள் இறப்பதற்கு அஞ்சவில்லை என்ற கதை கடுமையான நெருக்கடியான சூழலிலும் ஒரு குடும்பம் தப்பிப்பிழைக்க தைரியமும் நம்பிக்கையும் எவ்வாறு உதவுவது என்பதற்கு ஒரு பொருத்தமான எடுத்துக்காட்டாகும். மொழியை பற்றி சிந்திக்கிறது. டக்ளஸின் அனுபவத்தை வேறு யாராவது விவரித்திருந்தால் அது கூற்றிலிருந்து எவ்வாறு வேறுபட்டிருக்கும்? எந்த விவரிப்பு பாணியும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்பதை கண்டறிய இந்த உரையில் 3ஆம் நபர் அல்லது பார்வையாளரின் கண்ணோட்டத்தில் ஒரு மாதிரி பத்தியை அல்லது பத்திகளை எழுதுங்கள். ஏன்? எழுதுதல், விளையாட்டு, இசை, நடனம் அல்லது ஓவியம் வரைதல், மோட்டார் சைக்கிள் அல்லது கார் ஓட்டுதல் போன்ற எந்த ஒரு செயலிலும் சிறப்பாக செயல்படுவது மிகுந்த போராட்டத்தை உள்ளடக்கியது. நம்மில் பெரும்பாலானோர் ஆரம்பத்தில் மிகவும் பதற்றமாக இருப்போம். பின்னர் படிப்படியாக நமது பயங்களை வென்று சிறப்பாக செயல்படுவோம். அது போன்ற ஒரு அனுபவத்தை விவரித்து சுமார் 5 பத்திகளில் ஒரு கட்டுரை எழுதுங்கள். அந்த பயத்திற்கு காரணமானவை உங்கள் உணர்வுகள், மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைத்த ஊக்கம் அல்லது விமர்சனம் போன்ற மிகச்சிறிய விவரங்களையும் நினைவு கூற முயலுங்கள். பாதைகளில் நடந்து செல்லும் உங்களுக்கு அவகாசம் உள்ள கட்டுரையின் கடைசி வாக்கியத்திலிருந்து நீங்கள் தொடரலாம். இறுதியில் நான் விடுதலை அடைந்ததாகவும் சிகரங்கள் ஏறி பயத்தை உதறி தள்ளியதற்காகவும் உணர்ந்தேன். நீங்கள் புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டதை பற்றி உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு சிறு கடிதங்கள் எழுதுங்கள். செய்ய வேண்டியவை: இந்தியாவில் நீர் விளையாட்டுகள் ஏதேனும் உள்ளனவா? நீர் விளையாட்டுக்கு பெயர் பெற்ற பகுதிகள் அல்லது இடங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அலகு யூனிட் அலகு மீன்ஸ் about the unit. அலகு மீன்ஸ் யூனிட். பயத்தை அனுபவித்த பற்றி ஒரு நிஜ வாழ்க்கை அனுபவ குறிப்பும் அதை கடந்து வர எடுத்துக்கப்பட்ட நடவடிக்கைகளும். துணை தீம்: பயத்தின் உளவியல் பகுப்பாய்வு. புரிதல்: மற்றொருவரின் அனுபவத்தை புரிந்து கொள்வது. பயம் குறித்த விவாதத்தை அகநிலையாக தொடர்புபடுத்துதல். உரையை பற்றி பேசுதல். தனிப்பட்ட அனுபவங்களை பகிர்தல். வீர செயல்களின் நிகழ்வுகளை பகிர்தல். மொழியை பற்றி சிந்திப்பது. முதல் நபர் கதை சொல்லும் பாணியில் கவனம் செலுத்துங்கள். எழுதுதல்: தனிப்பட்ட அனுபவத்தில் முதல் நபர் விவரிப்பு. தனிப்பட்ட கற்றல் சாதனை குறித்த கடிதம் எழுதுதல். செய்ய வேண்டியவை: நீர் விளையாட்டுகள் குறித்த தகவலை சேகரித்தல். ஆழமான. To be continued. Thank you very much.